Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 3 உடைய exercise 11th sum பார்க்கலாம். sum போட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே sum ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு பாத்துருங்க. From the following transactions of Shyam, a stationery dealer, past journal entries for the month of August 2017. August 1 commenced business with cash 4 lakhs and goods 5 lakhs. Shyam அப்படின்ற person இப்போ ஒரு business ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கேஷ் அண்ட் ஸ்டாக் ரெண்டுத்தையுமே வச்சு கேபிட்டலாக போட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 11th சம் இந்த புக்ஸ் ஆஃப் ஷாம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டாச்சு அண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. ருபீஸ் போட மறந்துடாதீங்க. டேட்டில் 2017 August 1 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார், டு ஷாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். ஏன்னா ஷாம் வந்துட்டு கேஷ் அக்கௌண்ட் கேஷும் போடுறாரு ஸ்டாக்கும் போட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ தட் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார், டு ஷாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே கேஷும் வருது ஸ்டாக்கும் வருது, அதனால் அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷாம் இஸ் த கிவர் இல்லையா, அக்கார்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட் ஷாமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் 4 lakhs எழுதிக்கலாம் அண்ட் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் 5 lakhs. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 9 lakhs வருது. அது வந்து நம்ம கிரெடிட் சைடில் எழுதிக்கலாம். ஷாமுடைய கேபிட்டல், டோட்டல் கேபிட்டல் ஷாம் எவ்வளவு, 9 lakhs. ஓகேவா? இப்போ நரேஷன் எழுதிக்கோங்க. பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் August 2 sold goods to A and money received through RTGS rupees 2,50,000. அதாவது ஏ அப்படின்ற ஒருத்தருக்கு நம்ம கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அண்ட் அவர் வந்து நம்மளுக்கு கேஷ் எப்படி கொடுத்துருக்காருன்னா ஆர்டிஜிஎஸ் வழியாக கொடுத்துருக்காரு. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த என்ட்ரியை நம்ம எப்படி போடணும்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அதாவது நம்மளுக்கு கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வருது, அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். அண்ட் நம்மக்கிட்டேருந்து பொருள் வந்து வெளியே போகுது, நம்ம கூட்ஸ் வந்து வெளியே போகுது இல்லையா பிஸ்னஸ்லேருந்து, அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. நரேஷன் பீயிங் சேல்ஸ் மேட் அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,50,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் எழுதிக்கோங்க. ஃபிகர்ஸ் எப்போயுமே நேராக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லெட்ஜர்லாம் போடும்போது ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு August 3 goods sold to Z on credit for rupees 20,000. இப்போது நம்ம Z அப்படின்ற பர்சனுக்கு நம்ம கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் Z வந்து நம்மளுக்கு கேஷ் வந்து இன்னும் கொடுக்கல. ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிரெடிட்டில் பொருள் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஸோ Z அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். பிகாஸ் நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ட்ரியில் நம்ம கேஷ் வந்து பேங்க் வழியாக ரிசீவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார்னு போட்டோம். ஆனால் கேஷே நம்ம வந்து இன்னும் ரிசீவ் பண்ணலை, அவங்க வந்து கிரெடிட்டில் நம்மக்கிட்டேருந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த யார் வாங்குறாங்களோ அந்த பர்சனோட நேம் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் Z அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000 போட்டாச்சு. நரேஷன் பீயிங் குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு August 5 bill drawn on Z and accepted by him rupees 20,000. அதாவது இந்த Z அப்படின்ற பர்சன் நம்மக்கிட்ட கிரெடிட்டில் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம் 20,000 ருபீஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம பில் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து Z வந்து அது என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுக்கான என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு Z அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்றது அசட். ஓகேவா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது Z வந்து நம்மக்கிட்ட பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார், அதாவது நம்ம அவருக்கு சேல் பண்ணியிருக்கோம் ஆனால் கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவர் வந்து நமக்கு இன்னும் கேஷ் கொடுக்கல இல்லையா, ஸோ நம்ம வந்து பில் ட்ரா பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கான என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு Z அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அண்ட் இந்த பில் ட்ரா பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ Z வந்துட்டு நம்மளுக்கு 3 months கழிச்சு தான் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதா இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இப்போ உடனே பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த பில்ஸை நம்ம பேங்க்கில் கொடுத்து நம்ம கேஷாக மாற்றிக்க முடியும். ஓகேவா? இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பேங்க்கில் நம்ம கொடுத்து மாற்றும் போது பேங்க் வந்து சம் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ட்ரி போட்டுடலாம்.
August 5 bills receivable account debtor to Z account 20,000 debit and credit side போட்டாச்சு. and narration being bills accepted by Z அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு August 8 bills received from Z is discounted with a bank for rupees 19,000. அதாவது இப்போ Z வந்து நம்மக்கிட்ட பொருள் வந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து நம்ம கொடுத்த பில்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த பில்லை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேங்க்கில் கொடுத்து நான் கேஷாக மாற்ற போகிறேன். ஸோ பேங்க்கில் நான் கொடுத்து கேஷாக மாற்றும் போது பேங்க் என்ன பண்ணுதுன்னா 1000 rupees வந்து சார்ஜஸ் எடுத்துக்குது. எனக்கு 19,000 rupees தான் கேஷாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கான என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடணும். பிகாஸ் பேங்க் வழியாக நம்மளுக்கு இப்போ 19,000 rupees தான் பிஸ்னஸ்குள்ளே வருது. அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடுறோம். டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம 1000 rupees வந்து அங்கே என்ட்ரு பண்ணணும். அண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு 19,000 rupees வரும். அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் 1000 rupees. பேங்க் வந்து நமக்கு சார்ஜஸ் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் கணக்கில் வரும். இப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் ஏன் டெபிட்டில் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி தான். 20,000 வர வேண்டிய இடத்துல 1000 rupees வந்து இப்போ டிஸ்கவுண்ட்டாக போகுது. நம்மளுக்கு அது லாஸ் தானே. ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வில் பி டெபிட்டட் அக்கார்டிங் டு தி நாமினல் அக்கௌண்ட் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாமினல் அக்கௌண்ட் தான் இந்த எக்ஸ்பென்ஸு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெபிட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த என்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நரேஷன் வந்துட்டு பீயிங் பில்ஸ் ரிசீவ்டு அண்ட் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு August 10 goods sold to M on credit rupees 12,000. இதுக்கு முன்னாடி நம்ம Zக்கு கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போது நம்ம Mக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி என்ட்ரி தான் வரும் இங்கேயும். August 10 டேட் போட்டாச்சு. அண்ட் M அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஏன்னா M வந்து நம்மளுக்கு இன்னும் கேஷ் கொடுக்கல. அவர் வந்து கிரெடிட்டில் நம்மக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். நம்மக்கிட்டேருந்து கூட்ஸ் வந்து வெளியே போகுது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸை க்ரெடிட் பண்ணுறோம். இப்போ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12,000 rupees டெபிட் அண்ட் க்ரெடிட்டில் போட்டாச்சு. அண்ட் நரேஷன் பீயிங் கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. August 12 கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃபார் rupees 2,000. இந்த என்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கிட்ட இருக்கிற கூட்ஸை வந்து நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸாக நம்ம கொடுக்கும்போது அதுக்கு நம்ம பணம் வந்து வாங்க மாட்டோம். ஓகேவா? அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரீ சாம்பிளாக தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்போம்? நம்ம ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு நம்ம பேமெண்ட் வந்து வாங்கவே மாட்டோம். அதுக்கான கேஷ் வந்து வாங்க மாட்டோம். ஸோ தட் அதுக்கான என்ட்ரி சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். யூஸ்வலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நமக்கு எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். ஓகேவா? நம்ம ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடுவோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம கூட்ஸை வந்து வெளியில் கொடுக்குறோம். நம்ம கிட்ட இருக்கிற கூட்ஸை வெளியில் கொடுக்குறோம். ஆனால் நம்ம சேல் பண்ணலை. சேல் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பொருட்களுக்கான இது வந்து நம்மளுக்கு வரும், கேஷ் வந்து வரும். ஆனால் இது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரவே வராது. அப்படின்ற பட்சத்தில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான என்ட்ரி சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,000 rupees அண்ட் பீயிங் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு August 16 goods taken for office use rupees 5,000. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2,000 rupees மதிப்பிலான கூட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸாக கொடுத்தோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஃபீஸ் யூஸ்க்காக 5,000 rupees மதிப்பிலான கூட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கூட்ஸ்க்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது. ஏன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக தானே எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இந்த என்ட்ரிலையுமே நம்மளுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் தான் வருது. பிகாஸ் நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக தானே எடுத்திருக்கோம் கூட்ஸ். அதனால் அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேமெண்ட் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ தட் இதுவுமே நம்மளுக்கு கிரெடிட்டில் தான் வரும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நரேஷன் எழுதிக்கோங்க. பீயிங் கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அமௌண்ட் வந்துட்டு 5,000 போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் எழுதிக்கோங்க.
இப்போ இந்த ஆகஸ்ட் 12th என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போட்டிருக்கோமா, அதாவது நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம சேல் வந்து இன்னும் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்றதுக்காக சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டுன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக பொருள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த என்ட்ரி எப்படி வந்துச்சு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம டெபிட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா. இன்கேஸ் பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். ஸோ இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 17 M became insolvent and only 80 paise per rupee is received in final settlement. ஸோ ₹1 அவர் என்ன பண்ணுறாரு, 80 பைஸ் மட்டும்தான் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார். ஓகேவா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி போடணும்னு பாருங்கள். ஆகஸ்ட் 17 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் அண்ட் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போடணும். பிகாஸ் எம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 12,000 rupees கொடுக்கணும். இப்போ அதில் 12,000 அதாவது ₹1க்கு 80 பைஸ் அப்படின்னா 12,000 into 80 பைஸ் அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா. இப்போது 12,000 rupees into 80 பைஸ் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு 9,600 rupees வருது. ஸோ எம்மால் இந்த அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு எம் வந்து சொல்லிட்டாரு. ஓகேவா. ஸோ 9,600 மட்டும்தான் நம்மளுக்கு கேஷாக ரிசீவ் ஆகும். இப்போ நம்மளுக்கு வர வேண்டியது 12,000. ஸோ 9,600 தான் வந்திருக்கு. அப்போது 2,400 வந்து நம்மளுக்கு என்னது, லாஸ். ஓகேவா. அதை நம்ம எப்படி எழுதணும்னா பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா வாரா கடன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து வரவே வராது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எங்கே எழுதணும்னா பேட் டெப்ட்ஸில் எழுதணும். ஓகேவா. இப்போ எம் வந்துட்டு அவர் பிஸ்னஸை இழுத்து மூடிட்டார். ஸோ தட் 9,600 தான் தர முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த 2,400 என்னது, நம்மளுக்கு வரவே வராது. அதனால தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேட் டெப்ட்ஸில் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 20 பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்ஸ் வந்து நம்ம பேங்க்கில் கொடுத்து நம்ம கேஷாக மாற்றுறதுக்காக கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரியை இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுத வேண்டியது தான். ஆகஸ்ட் 5ல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு Z அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு Z அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ கிரெடிட்டில் போட்ட Z அக்கௌண்ட்டை நம்ம டெபிட்டில் போட்டுருணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8 அன்றைக்கி நம்ம அதை பேங்க்கில் போய் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம்ல, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் வந்து இதில் வராது, டோட்டலாக அந்த பேங்க்கையும் டிஸ்கவுண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி பேங்க்காகவே போட்டுடலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பேங்க் வந்து இதில் டெபிட்டில் வந்துச்சு இல்லையா இந்த 8ஆம் தேதி, அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரெடிட்டில் போட போகிறோம். ஓகேவா. டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா. இப்போது 20,000 and 20,000 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டாச்சு. அண்ட் நரேஷன் பீயிங் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் இஸ் டிஸ்ஹானர்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த லாஸ்ட் என்ட்ரி மட்டும் இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. அதாவது Z வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருந்தாங்க கிரெடிட்டுக்கு, நம்ம பில் ட்ரா பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அந்த பில்லை பேங்க்கில் கொடுத்து கேஷாக கன்வெர்ட் பண்ண பார்த்தோம் இல்லையா, அந்த பில் வந்து டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. ஸோ தட் பில்ஸ் ரிசீவபிளுக்கு நம்ம 2 என்ட்ரி போட்டோம், ஆகஸ்ட் 5 அண்ட் ஆகஸ்ட் 8. அந்த என்ட்ரியோடைய அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட என்ட்ரி. இந்த சம் உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.